நீங்க உண்டியில காசு சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு டப்பாக்குள்ள ஒரு வேப்பம்பூன்னு ஒண்ணு கிடைக்கும். அது கண்டிப்பா சேர்த்து வைங்க, கெட்டு போகாது எத்தனை வருஷம் ஆனாலும். இப்ப எங்க கையில வச்சிருக்கக்கூடிய டப்பாவில் எடுக்கப்பட்ட பூ 5 வருஷம் ஆகுது. எப்பெல்லாம் வெயில் காலங்கள் வருதோ அந்த நேரங்கள்ல கண்டிப்பா வேப்பம்பூ கிடைக்கும். கீழே கிடைக்கக்கூடிய வேப்பம்பூவை அழகாக சுத்தப்படுத்தி ஒரு டப்பாக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் இந்த பித்தம்ன்றது நம்ம உடம்புக்குள்ளே சேரும்போது தலை சுத்தல் இருக்குதோ அந்த நேரங்களில் எங்கள் அம்மா ஒரு 2 டீஸ்பூன் இந்த பூவை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. ரவோண்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த கிரீன் டீ மேலே ஃப்ளேவராக இருக்கும்போது ரொம்பவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இந்த வேப்பம்பூவோட கஷாயம் நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஏலக்காவும் சுக்கும் கருப்பட்டியும் போட்டு இந்த வேப்பம்பூவை போட்டு கஷாயம் சாப்பிட்ட பழக்க வழக்கங்கள் பல கிராமங்களில் இன்னும் இருக்கு. உங்க ஊர்களில் இருக்கான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப வரக்கூடிய வெயில் காலங்களில் இந்த வேப்பம்பூக்கள் கிடைக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகலாம். அந்த வேப்பம்பூ கண்டிப்பா சேர்த்து வைங்க, உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.